டெய்லியும் என்னதான் லஞ்ச் பேக் பண்றதுன்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தப்ப தான் ஒரு ரீலை பார்த்தேங்க. பார்த்தா சோயா வச்சு ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்சு. சரி இதை இன்னைக்கு பேக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி இன்னைக்கு செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கால்சியம் சத்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ நமக்கு வந்து போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்பவே நல்லது. இது செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. ஃபஸ்ட்டு கடாயில் ஆயில் விட்டுட்டு கடுகு, சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், சிக்கன் குழம்பு பொடி இதையும் போட்டு கூடவே கொஞ்சம் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அப்படியே உப்பு போட்டு வதக்கிட்டு மீல் மேக்கரை வந்துட்டு நான் ஆல்ரெடி சுடு தண்ணியில் போட்டு எடுத்து பிழிஞ்சு வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து இதோட சேர்த்து லைட்டாக வந்துட்டு தண்ணி தெளிச்சுட்டு இந்த மசாலா எல்லாம் ஒன்றா கோட் ஆகிற மாதிரி நல்லா கிளறிட்டு ஃபைனலாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சாதமும் ஒரு ஸ்பூன் நெய் ஃப்ளேவருக்கு வந்துட்டு கொஞ்சம் மல்லி இலை தூவி அப்படியே இறக்கிட்டோன்னா சூப்பர் டேஸ்ட்டில் இந்த சோயா ரைஸ் நான் வந்துட்டு இந்த ரைஸுக்கு தொட்டுக்கிறதுக்கு இன்னைக்கு உருளைக்கிழங்கை வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி அப்படியே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்புறமா ஸ்நாக்ஸுக்கு மாங்காய் தான் வேணும்னு சொல்லி அதை தான் வாங்கிட்டு போனாங்க. நான் கூட லஞ்சு பிடிக்குதோ இல்லையோ அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். பட் பாப்பா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு லஞ்ச் பாக்ஸை ஃபுல்லாகவே காலி பண்ணிட்டு வந்தப்போ தான் வந்து ரொம்ப திருப்தியாகவே இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வேறு வீடியோவில்